கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வேதமும் அறிவியலும் சற்று நம்ம சிந்திக்கலாம். இப்போ பூமி உருண்டையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது. இப்போ யோபு 26:10 என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீர்கள் மேலே அவர் சக்கர வடிவத்தில் இருக்க தண்ணியார் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு சங்கீதமும் சாட்சி கொடுக்குது. அப்போது அறிவியலும் என்ன சொல்லுதுன்னா, இதை கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறான்னா, பூமி உருண்டையாக தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் தொலைநோக்கி இல்லை, செயற்கைக்கோள் இல்லை. அப்போது எப்படி இந்த அறிவு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இருந்தது. இப்போ ஆதியாகம் 1:1 வசனம் என்ன அப்படின்னா, தொடக்கத்தை சொல்லுது. அதாவது தேவன் இருக்கிறார் என்று அது நிரூபிக்க முயலவில்லை. தேவன் இருக்கிறார் என்று அது என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்குது. அப்போது ஆரம்பத்தின் காலத்தில் தொடக்கத்தை அது ஆரம்பிக்குது. இடத்தின் ஒரு இடம் இருக்குது. அப்போது இடத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடக்கத்தை ஆரம்பிக்குது. அப்போ பொருளின் தொடக்கத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்குது. அப்போ அறிவியலும் என்ன சொல்லுது அப்படின்னா, டைம், அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் மேட்டர். அப்போ இந்த மூன்றும் என்ன சொல்கிறதுனா ஒரே நேரத்தில் தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானமும் என்ன பண்ணுதுன்னா, இந்த சயின்ஸும் இதை ஒத்துக்கொள்ளுது. அப்போ தொடக்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒத்துக்கொள்ளுது. அப்போது பூமியின் ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்னா, ஆதியாகமும் 1:2 என்ன சொல்லுதுன்னா, பூமி உருமற்றதும் வெறுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒழுங்கில்லாத ஒரு நிலையிலும் பின்னர் தேவன் அதை ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒளி எப்படின்னா, ஆதியாகம் 1:3 சொல்லுதுன்னா, ஒளி உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும்போது அது ஒளி உண்டாச்சு. அப்போ சூரியன் வருவதற்கு முன்பே ஒரு ஒளி, அதாவது தேவனுடைய அந்த வெளிச்சம் இருந்ததா அப்படின்னு சொல்லுது. அப்போது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி, மேட்டர், இது மூணுமே என்ன பண்ணுதுன்னா பூமி அந்தரத்தில் தொங்கப்பட்டிருக்குது. அப்போது யோபு 26:7 என்னன்னா, பூமி ஒன்றுமில்லாத ஒரு தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணுறார், தொங்க விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்போ பூமி யானை மேலே இல்லை, ஒரு ஆமை மேலேயும் இல்லை. பூமி வெற்றி இடத்தில். அப்போ எது மேலேயுமே அது இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு தொடக்கத்தில் அந்தரத்தில் தொங்கி இருக்குதா நம்முடைய வேதாகமம் சொல்லுது. அப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்க நமக்கு ஞானமும் வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்ன்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் தாம் இந்த வார்த்தையை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.